அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் அஇஅதிமுக தேர்தல் பணிக்குழுவினரும் கழக தொண்டர்களும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா போட்டியிடுகிறார். தேர்தல் பணியாற்றிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நியமித்துள்ள 50 பொறுப்பாளர்கள் கொண்ட தேர்தல் பணிக்குழுவினர் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பணியாற்றி வருகின்றனர். ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டையில் அஇஅதிமுக தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு நத்தம் இரா விஸ்வநாதன், திரு ஆர் வைத்தியலிங்கம், திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு பி பழனியப்பன் உள்ளிட்ட அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஆர்கே நகர், ஜே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் கழக தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். கடந்த 4 ஆண்டுகளாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்களை வாக்காளர்களுக்கு எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். காசிமேடு சூரிய நாராயண சாலை பகுதியில் அமைச்சர்கள் திரு பி பழனியப்பன், திரு கே ஏ ஜெயபால் மற்றும் ஜெயவர்தன் எம்பி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். காசிமேடு, ஜி காலனி, மீன் மார்க்கெட், திடீர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திருமதி எஸ் கோகுல இந்திரா மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கொருக்குப்பேட்டை விநாயகர் கோவில் தெரு, எழில் நகர் பகுதிகளில் அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு, திரு எஸ் பி சண்முகநாதன், சென்னை மாநகர மேயர் மற்றும் கழக நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காசி மாநகர் பகுதியில் அமைச்சர் திரு பி வி ரமணா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கண்ணன் தெரு, முனியாண்டி தெரு உள்ளிட்ட பகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழுவினர் மற்றும் கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வரலாற்று சாதனை படைக்கும் அளவுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மகத்தான வெற்றி பெற செய்வோம் என கழக தொண்டர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர்.